தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. பிடி பிஆர்டிஇ அந்த பிஜி இதில் 2% இந்த அமைச்சு பணியில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. நீதிமன்றத்தில் என்னதான் நடந்தது, இந்த 2% மினிஸ்ட்ரியல் ஸ்டாஃப் போஸ்டிங் எப்போ போடுவாங்க, இது குறித்து எல்லாமே முக்கியமான தகவல்களை பார்க்கலாம். முதுகலை பட்டதாரியுடைய காலி பணியிடங்கள் அதிகரிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. என்னன்றதை பற்றி நம்ம பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி பள்ளி கல்வித்துறையில் டெட்டுடைய மதிப்பெண்களை குறைக்க போகிறாங்க. பாஸ் விகிதத்தை பார்க்கலாம். 2013 டெட் பாஸ் பண்ணவங்களுக்கான போஸ்டிங் எப்போ போட போகிறாங்க, இது குறித்தும் இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்க இருக்குங்க. மக்களே, நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். பிடி மற்றும் பிஆர்டியோடைய நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு 2% அமைச்சு பணியாளர்கள் தொடுத்திருந்த அவமதிப்பு வழக்கு விசாரணைக்கு வந்தது. ஆனந்த் வெங்கடேஷன் அவர்கள் நீதியரசரிடம் விசாரணைக்கு வந்தது. இதில் என்ன நடந்தது அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சின்ன விஷயம்தான். நம்ம சேனலில் இந்த மாதிரியான டெட் சம்மந்தப்பட்ட முக்கியமான தகவல்கள் எல்லாமே தினசரி நம்ம அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களுடைய ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுக்குமாறு தினசரி நம்ம கேட்டுட்டு இருக்கோம். ஸோ அதாவது இந்த பள்ளிக்கல்வித்துறையில் பணியாற்றுவோர் அமைச்சு பணியாளர்களில் தகுதியுடைய நபர்களுக்கு பட்டதாரி ஆசிரியர்களாகவும் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களாகவும் பணி வழங்க வேண்டும் என்று கடந்த மார்ச் 21, 2025 அன்று நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷன் உத்தரவிட்டிருந்தார். இந்த பணி நியமனங்கள் 6 வாரங்களுக்கு மேற்கொள்ளப்பட வேண்டும். இதன் பிறகு நேரடி நியமனத்திற்கான தெரிவு செய்யப்பட்டுள்ள பட்டதாரி ஆசிரியர்களுக்கு பணி வழங்க வேண்டும் என்பதுதான் தீர்ப்பு. இதனை முறையாக அமல்படுத்த கூறி அவர்கள், அதாவது அமைச்சு பணியாளர்கள், நீதிமன்றத்தை அவமதிப்பு வழக்கு கொடுத்திருந்தாங்க. ஆனந்த் வெங்கடேஷன் சார் கிட்ட மிகப்பெரிய ஒரு அப்டேட் அவரே கொடுத்துட்டாரு. அந்த வழக்கு கடந்த 2-3 ஆண்டுகளாக விசாரணைக்கு வந்தது. ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக நின்றும் விசாரணைக்கு வந்ததுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா விசாரணைக்கு வந்ததுல என்ன அப்படியா நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீதிமன்ற அவமதிப்புல தொடக்கத்திலேயே கவிதா ராமகிருஷ்ணன் நீதிபதி கிட்ட என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த வழக்கில் அதாவது அரசு மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க. அந்த மேல்முறையீட்டில் கண்டோன் டிலே பெட்டிஷன் ஆகியிருக்கு. அதனால தான் நேற்று தள்ளி வச்சுட்டாங்க. ஸோ இந்த ரிட்டர்னில் பார்த்தீங்கன்னா இன்னும் நம்பர் ஆகலை. பட் கண்டிஷன் பெட்டிஷன் மட்டும் நம்பர் விசாரணைக்கு ஆகி வெள்ளிக்கிழமை தள்ளி வச்சிருக்காங்க. ஸோ இந்த 2% மினிஸ்ட்ரியல் வழக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை தான் இதோடைய இறுதி தீர்ப்பு வெளியாகும் என்று நம்ம எதிர்பார்க்கலாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் 2025 பிஜிடிஆர்பியில் காலி பணியிடங்கள் அதிகரிக்க அதிகப்படியான உள்ளன. 20 அரசு உயர்நிலைப் பள்ளிகள் மேல்நிலைப் பள்ளிக்காக தரம் உயர்த்தப்பட்டிருப்பதால் டிஆர்பி முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் காலி பணியிடங்கள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் முதுகலை பட்டதாரி உயர்கல்வி இயக்குனர் கிரேடு 1, கணினி பெற்ற நிலை 1 ஆகிய பதவிகளில் 1996 பணியிடங்கள் நேரடியாக நிரப்பும் பொருட்டு ஆசிரியர் தேர்வு வாரியம் கடந்த ஜூலை 10ஆம் தேதி அன்று அறிவிப்பு வெளியிட்டது. இதற்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு அன்றைய தினமே தொடங்கியது. ஆகஸ்ட் 10ஆம் தேதி முடிவடைந்து 50,000க்கும் மேற்பட்டோர் தேர்வுக்கு விண்ணப்பித்துள்ளனர். ஆன்லைன் விண்ணப்பத்தை திருத்தம் செய்து கொள்ள விண்ணப்பித்தவர்களுக்கு ஆகஸ்ட் 13 முதல் 16 வரை 4 நாட்கள் அவகாசம் அளிக்கப்பட்டு அதுவும் முடிந்தது. அரசு பள்ளிகளில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் 3,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருந்த நிலையில் வெறும் 1,900 பணியிடங்கள் மட்டுமே தேர்வில் அறிவிக்கப்பட்டதால் தேர்வுக்கு தயாராகியோர் சற்று ஏமாற்றத்தில் உள்ளனர். பிற்சேர்க்கை மூலம் காலி பணியிடங்கள் அதிகரிக்கப்படுமா என அனைத்து தேர்வுகளும் எதிர்பார்த்து வருகின்றன. இந்நிலையில் கடந்த வாரம் தமிழகம் முழுவதும் 20 அரசு உயர்நிலைப் பள்ளிகள் மேல்நிலைப் பள்ளிகளாக தரம் உயர்த்தி கல்வி அரசாணை வெளியிட்டது. அந்த அரசாணையின்படி ஒவ்வொரு பள்ளிக்கும் தமிழ், ஆங்கிலம், இயற்பியல், வேதியியல், உயிரியல், கணிதம், பொருளாதாரம், வணிகவியல், கணினி அறிவியல் என முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் 10 மொத்தம் 200 பணியிடங்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளது. மேலும் அவர்களுக்கான சம்பள செலவினங்களும் நடப்பு நிதியாண்டில் மேற்கொள்ளவும் ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கு. எனவே இந்த 200 பணியிடங்களும் உடனடியாக பிஜிடிஆர்பியில் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களில் ஓவியம், தையல் ஆசிரியர் பணியிடங்கள் நிரந்தர பணியிடமாக தேவை. ஸோ இதை விண்ணப்பிக்கிறவங்க இது பண்ணிக்கலாம். இது ப்ரைவேட் தான். ஆசிரியர் பணியிடம், நிரந்தர பணியிடம், முதுகலை பட்டதாரி ஆசிரியர், ஓவியர் ஆசிரியர், தையல் ஆசிரியர், ஊதிய விகிதம் அரசு விதிகளின்படி தகுதியானோர் சுயவிரியம், ரெஸ்யூம், சாதி சான்றிதழ் நகல், கல்வி சான்றுடன் 30/8/2025 விண்ணப்பிக்கணும். MET கல்வி நிலையம் அறக்கட்டளை, திருநெல்வேலி. பணியிடம் பார்த்தீங்கன்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர் ஆங்கிலம், ஓவியர் ஆசிரியர் ஓவியம்,
தையல் ஆசிரியர் தையல் +2 + டிடிசி இது இந்த குவாலிஃபிகேஷன் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ ஊதியம் வந்து பார்த்தீங்கன்னா அரசு விதிமுறைகளின் படி கொடுப்பாங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுக்குடியில் இது இருக்குது. ஸோ மெயில் ஐடி நோட் பண்ணிக்கோங்க. அந்த மெயில் ஐடிக்கு உங்களுடைய ரெஸ்யூமை நீங்கள் அனுப்பிச்சி விடுங்க. நேரடி நேர்காணலில் இந்த வேலைவாய்ப்பை பெறலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெட்டு தேர்ச்சி பெற்றவர்கள் தேர்தல் வாக்குறுதியின்படி டெட் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு பணி நியமன ஆணைகள் எல்லாமே விரைவில் வழங்க இருக்காங்க. இது குறித்து சில முக்கியமான அப்டேட்டு இன்னும் வர வாரங்களில் வர இருக்குங்க. பள்ளிக்கல்வித்துறை இது ரொம்ப இம்பார்ட்டண்டாக கருதப்படுதுங்க. அது மட்டுமே கிடையாது, பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்வோம் அப்படின்ட்டு சில முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட இருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் நேர அறிவிப்பாக இருக்கும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்து நீங்கள் உடன்பட பெற நீங்கள் நம்மளுடைய சேனலோட இணைந்திருங்கள். மெயின் வரும் நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.